நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளிங்கிரி மலை பாதுகாப்பு அமைப்பு எங்களுடைய குழுவுடைய பேர். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் கடந்த 18 வாரமாக பிளாஸ்டிக் கழிவுகளெல்லாம் ரிமூவ் பண்ணிகிட்டு இருக்கோம் நம்ம வெள்ளிங்கிரி மலையில். கடந்த 9/11/2025 எங்களுடைய 18வது வாரம் நிறைவு விழா நாங்கள் செஞ்சுருந்தோம். அப்போ அதில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் மொத்தமாக 882 பேர், இது வரைக்கும் 18 வாரத்தில் 882 பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த குழுவில் நாங்கள் கலந்து காலையில் 6 மணிக்கு நாங்கள் அடிவாரத்துலேருந்து ஆரம்பிப்போம். சாயங்காலம் 5 மணி 6 மணி அந்த மாதிரி கீழே வருவோம். இப்போ இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா 10 டன் வரைக்கும் நாங்கள் குப்பைகள் எடுத்திருக்கோம். இதில் நாங்கள் ரொம்ப அதிகமாக ஃபேஸ் பண்ணது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா இந்த சுக்கு காப்பி குடிக்கிறது, மோர் குடிக்கிறாங்க, கம்மங்கூழ் குடிக்கிறாங்க, அந்த மாதிரி பிளாஸ்டிக் கப்பு ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா அந்த மண்ணில் மக்கி போய் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அந்த பிளாஸ்டிக் கப்பு வந்து பார்த்திங்கன்னா அது அப்படியே வந்து பார்த்திங்கன்னா பாலித்தீன் பேப்பராக மாறிடுது. அப்போ மக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது பிளாஸ்டிக் கப்பு தானே, பேப்பர் கப்பு தான் நினச்சி இது பண்ணிடுறாங்க. ஆனால் இதை வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிற குரங்கு, அனிமல்ஸ் இதெல்லாமே சாப்பிட்டு ஜீரணமாகாமல் இறந்துட்டு இருக்குது. இது நாங்கள் லைவாக நாங்கள் நேர்லேயே நாங்கள் பார்த்துருக்கோம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த மலையில் ரொம்ப அதிகமான பிஸ்கட் கவரு, நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டு பொட்டலை கவர் எல்லாமே கொண்டு வராங்க. இந்த மாதிரி வந்து பேக்கெட்டாக கொண்டு வந்து அப்படியே பாறைகள் உட்காடுறாங்க. எல்லாமே ரெஸ்ட் எடுத்து பாறைகள் எல்லாமே உட்காடுறாங்க. அந்த பாறைகள்லேருந்து அப்படியே கீழே போட்டுறாங்க. அது அப்படியே கீழே வனத்துக்குள்ளே போய் வன உயிரினங்களை பயங்கரமாக அது பாதிக்குது. அப்போ இந்த மாதிரி ரொம்ப நாங்கள் கடும் குளிரில் எல்லாமே நாங்கள் போய் நிறைய பேர்த்துக்கு காலில் வந்து பார்த்தீங்கன்னா கிராம்ட் ஆகிருக்கு. அதே மாதிரி அட்டைப்பூச்சிகள், மெயின் வெள்ளிங்கிரி மலையில் ரொம்ப அதிகமான அட்டைப்பூச்சிகள், நிறைய பேர்த்துக்கு அட்டைப்பூச்சி கடிச்சிருக்கு. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் எடுத்துகிட்டு வர மூட்டையில் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் 20 கிலோ, 15 கிலோ, 10 கிலோ அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்கோம். அப்போ அந்த மூட்டைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன கண்ணாடி சில்லுகள், கண்ணாடி பாட்டில் எல்லாமே உடஞ்சிருக்கு. அது வந்து பார்த்திங்கன்னா எங்களுடைய தோலில் கிழிச்சிருக்கு, காலில் கிழிச்சிருக்கு. இந்த மாதிரி வந்து எவ்வளோ இன்ஜுரி ஆகிருக்கு. சில பேர்லாம் வந்து அந்த மூட்டை எல்லாமே தூக்கிட்டு வரும்போது பேலன்ஸ் பண்ண முடியாமல் கீழே விழுந்துடுறாங்க. அப்போ இது எல்லாமே பொருட்படுத்தி நாங்கள் இவ்வளோ தூரம் சிரமப்பட்டு நாங்கள் வந்து நம்மளுடைய வருங்கால சந்ததிகள் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்மளுடைய முன்னோர்கள் எப்படி இந்த மலைகளை எப்படி ஒப்படைச்சிட்டு போனாங்களோ அதே மாதிரி திரும்பி ஒப்படைக்கணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்தோடு தான் நாங்கள் எல்லோரும் ஒரு குழுவாக இணைஞ்சு, இயற்கை தன்னார்வல் எல்லோரும் இணைஞ்சு இந்த மலையை தூய்மைப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். தயவுசெய்து இந்த மாதிரி இயற்கை நிறைஞ்ச இடத்துல சுற்றுலா தலங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தயவுசெய்து நீங்கள் கொண்டு போகிறீங்க அப்படின்னா எவ்வளோ ஆக போகுது உங்களுக்கெல்லாம் வெயிட்டு? ஒரு 50 கிராம் 100 கிராம் தான் இருக்க போகுது. நீங்கள் அதை அப்படியே பேக்கில் நீங்கள் சேவ் பண்ணி நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா கீழே அடிவாரத்தில் போட்டிங்க அப்படின்னா யாருக்கு எந்தவித ப்ராப்ளமே கிடையாது. மக்கள்கள் வந்து பார்த்தீங்கன்னா தனி ஒழுக்கம் இருந்தாலும் மட்டுமே இது சரி செய்ய முடியுங்க. நாங்கள் ஒவ்வொரு வீக்குமே நாங்கள் ஆர்கனைஸ் பண்ணும்போது நாங்கள் ஃபேஸ் பண்ண மெயின் ஸ்ட்ரகிள்ஸ் வந்துட்டு வெதர் எப்படி இருக்குங்கிறது தெரியாமல் தான் நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணோம். ஸோ அந்த டைம் ஃபோக்கஸ் பண்ணும்போது எங்களுக்கு மெயினாக தெரிஞ்சது வந்துட்டு இவங்க வில்லிங்காக இருக்காங்களான்னு அவங்க ஃபிசிக்கல் ஃபிட்னஸை விட அவங்களோட மென்டாலிட்டி அண்ட் அவங்க கன்வர்சேஷன் பண்ணுற விதம் தான் நாங்கள் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணோம். ஸோ அதுக்கான டீம் பர்டிகுலராக யங்ஸ்டர்ஸ் இருந்தாங்க, சீனியர் சிட்டிசன் இருந்தாங்க, அவங்களோட அறிவுரை கேட்டோம். ஸோ இந்த மாதிரி இடத்துல இந்த மாதிரி இருக்கணுங்கிறத வந்து எல்லாரும் கேட்டு நடந்துட்டோம். ஸோ எனக்கு தெரியுங்கிறத யாருமே வந்துட்டு ப்ரொஜெக்ட் பண்ண விரும்பலை. ஸோ மெயினாக ஃபோக்கஸ் பண்ணது வந்துட்டு நாங்கள் சில இச்சிங்ஸ் நிறையா இருந்துச்சு. அட்டைக்கடி கிடைச்சா கிட்டத்தட்ட ஒரு சிவியராக 2 வீக்ஸ் 3 வீக்ஸ் அந்த இச்சிங் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அதை வந்து மெயினாக நாங்கள் டீம் மெம்பர்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஒரு மறக்க முடியாத ஒரு டாட்டூ மாதிரி எல்லாத்துக்குமே இருந்துச்சு. ஸோ மஸ்கிட்டோ நிறையாவே இருந்துச்சு. ஸோ என்டையர் டேயாக ஃபுல்லாக இருக்கும் போது நாங்கள் ஃபேஸ் பண்ணது வந்துட்டு அந்த ஃபுல் டே வந்துட்டு எப்படி அதை கொண்டுட்டு போகணும், எப்படி கேரி பண்ணிட்டு கீழே கொண்டு வரதுங்கிற மெயின் மோட்டிவ். ஆனால் அதே சமயம் வந்து யாருக்கும் எந்த இன்ஜுரியும் ஆயிடக்கூடாது, அதோட மெயின் சீரியஸ் எங்களுக்கு தெரிஞ்சு. வாழ்க்கையில் ஒரு டைம் ஆகுது வெள்ளிங்கிரி மலை ஏறணும் அப்படிங்கிறது தான் எல்லாத்தோட ஆசை. அது வந்து ஒரு பெரிய சேலஞ்சாக தான் எல்லாரும் சொல்லுவாங்க. வெள்ளிங்கிரி மலை இறங்குறதே ஒரு பெரிய கஷ்டம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அப்படி வரும்போது நம்ம மேலே ஏறி இறங்கும்போது நம்மளுக்குன்னு ஒரு சுய ஒழுக்கமாக நம்ம கொண்டு போகிற குப்பைகள்லாம் கீழே கொண்டு வந்துட்டா பிரச்சனை இல்லை. கீழே வந்து ஃபாரஸ்ட்காரங்க செக் பண்ணுறாங்க. அவங்க வந்து ஒரு க்ரௌடு வந்து ஒரு மீடியமாக வரும்போது அவங்களால இன்ச் பை இன்ச்சாக ஒவ்வொருத்தரையும் செக் பண்ண முடியும். ஆனால் வந்து நீங்கள் வந்தீங்க சனி ஞாயிறுலாம் வந்தீங்கன்னா க்ரௌடு வந்து ரொம்ப மாசிவாக வரும். அப்போ வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாத இடத்துல வந்து செக்கிங் வந்து கொஞ்சம் அடி வாங்கும். அந்த டைமில் என்னென்னா எல்லாருமே மேலே கொண்டு போயிடுறாங்க. அதாவது ஒரு டைம் ஏறி இறங்குறதே கஷ்டம். அப்படிங்கும்போது நாங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 18 வாரமாக ஏறி இறங்கியிருக்கோம். அதுவுமே ஏறி இறங்குறது சும்மா இல்லை. ஒவ்வொரு 10 கிலோலேருந்து, அதாவது 6 கிலோலேருந்து 12 கிலோ வரைக்கும் மூட்டைகளாக எடுத்துகிட்டு இறங்குவோம். ஸோ அது வந்து ரொம்ப பெரிய சேலஞ்சிங். என்னென்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வாரத்தில் 6 நாள் வேலை செய்கிறாங்க. ஒரு நாள் வந்து எல்லாரும் வீட்டில் ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ணணும், இல்லைனா ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் அது எதுவுமே இப்போ நம்ம உழவர பணிக்கு வந்த நண்பர்கள் யாருமே அந்த மாதிரி எதுவுமே நினைக்காம அந்த ஒரு நாளும் இயற்கைக்காகவும் இறைவனுக்காகவும் நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன் அப்படின்ட்டு வந்து தன்னோட உடல் உழைப்பு டைம் எல்லாத்தையும் ஸ்பெண்ட் பண்ணி மேலே போய் எடுத்து வராங்க. ஸோ அந்த மேலே போய் எடுத்துகிட்டு வர்றது சேலஞ்சிங் தான். குப்பை வந்து ஒரு புதருக்குள்ளேயோ இல்லை ஒரு பாறை இடுக்குள்ளேயோ அந்த மாதிரி தான் போய் சிக்கியிருக்கோம். அந்த மாதிரி போய் சிக்கிருக்குதுன்னா அங்கே தான் மாசியான குப்பை இருக்குது. அதோ 1-2 இருந்துன்னா பரவாயில்ல. நாங்கள் ஒரு இடத்த போய் தொட்டோம்னா அங்கேயே 2 வாரம் 3 வாரம் எடுக்கிற அளவுக்கு குப்பை இருக்குது. ஸோ அது வந்து ரொம்ப சேலஞ்சிங். இப்போ தோண்ட குப்பை வந்துட்டே இருக்கும். அந்த வந்து புதருக்குள்ள போய் எடுக்கும்போது அங்கே அட்டை அது மாதிரிலாம் நிறைய பிரச்சனை இருக்குது. அதெல்லாம் எடுக்கணும். அந்த வந்து
குப்பை வந்து மண்ணுக்குள்ள லேயர் லேயராக பதிஞ்சிருது. அதாவது பல வருட குப்பைகள். இப்போ லைட்டாக ஒரு பீஸ் மாதிரி தெரியும், நம்ம ஒரு சின்ன பீஸ்ன்னு நினச்சி அப்படி உருகுவோம், அப்படியே ஒரு பெரிய மிளகாய் தான் வரும். அது அவ்வளவுதானே அப்படின்னு பார்த்துட்டா அங்கே மறுபடியும் லைட்டாக கீழே கீழே அடுத்த லேயர் இருக்கும், ஒரு மண் லேயராக போயிருக்கும். ஸோ இதனால என்ன பிரச்சனைனா அங்கே வந்து ஒரு செடி வளர்றதோ இல்லை வேர் படுறதோ அதெல்லாம் எதுவுமே நடக்காது. இப்படியே ரொம்ப நாள் போயிட்டு இருந்தா அங்கே அந்த இடத்துல மண் சரிவு அந்த மாதிரி கூட ஏற்பட வாய்ப்பு இருக்குதுங்க. ஸோ என்னதான் நான் வந்து கீழே வந்து ஃபாரஸ்ட்காரங்க நிறைய செக் பண்ணுறாங்க அண்டு வந்து அதுக்கான நிறைய கைடன்ஸ் கொடுத்தாலும் அதை நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க.